மக்கள் யாரும் ஒரு 1 இயருக்கு கோல்டு வாங்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. ஃபாரின் ட்ரிப்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருங்க. உங்க எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் அட்வைசரிஸ் மேல அட்வைசரிஸ் விட்டுட்டு இருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்னு யோசிக்கிற எல்லாத்துக்கும் இந்த வீடியோல ஆன்சர் இருக்கு. இந்த அட்வைசரிஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ், ட்ரேட் சைக்கிள், இந்த மாதிரி. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னா என்ன? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். சப்போஸ் நம்ம கண்ட்ரி ஆஸ் அ ஹோல்க்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம்னா ஹைலி வேல்யூபிள் லிக்விட் அசெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட், இட் இஸ் லிக்விட் அசெட் அண்ட் ஹைலி வேல்யூபிள். அதே மாதிரி ஃபாரின் கரன்சிஸ், இது எல்லாமே நம்ம இந்த அக்கௌண்ட்ல தான் சேர்த்து வச்சிருக்கோம், இன்க்ளூடிங் டாலர்ஸ். இந்த அக்கௌண்ட்டை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பேஸ் பண்ணி தான் ஒரு கண்ட்ரியோட ஈகனாமிக் பவரை டிட்டர்மின் பண்றோம். இம்போர்ட் பண்ணா நாம இன்னொரு கண்ட்ரிக்கு காசு கொடுக்கணும், ஏன்னா நாம தான் அந்த ப்ராடக்ட்டை வாங்குவோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணா எந்த கண்ட்ரி நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. சோ இந்த ட்ரேட் பிராக்டிஸ்ல நம்ம யூஸ் பண்ற கரன்சி என்னதுன்னா டாலர்ஸ். ஸ்டாண்டர்டா இந்த உலகமே யூஸ் பண்ற கரன்சி ஃபார் ட்ரேட் இஸ் டாலர்ஸ். ஏன் நம்ம டாலர்ஸ் யூஸ் பண்றோம், ஏன் வேற எந்த கண்ட்ரியோட கரன்சியுமே நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பெரிய தியரி இருக்கு, பெரிய ஹிஸ்டரியும் இருக்கு. சோ அதை நான் அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். ஆஸ் ஆஃப் நவ் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேட் பிராக்டிஸ் இந்த உலகத்துல எல்லாமே டாலர்ஸ்ல தான் நடக்குது. அப்கோர்ஸ் சில அமைப்புகள் இருக்கு, பிரிக்ஸ் நேஷன், அந்த மாதிரி அமைப்புகள், அவங்க டீடாலரைசேஷனுக்கு தான் ஏம் பண்ணிட்டு இருக்காங்க. டாலர்ஸ் ஒழிச்சிட்டு நம்ம வேற கரன்சில பண்ணணும் அப்படின்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது ஃபுல் ஃபிளெஜ்டா எதுவும் நடக்கல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை என்னங்க, பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனையே ஃபாரெக்ஸ் ரிசர்வ் தான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ். இதை திறப்போம். இதுக்குள்ள இருக்கிறது டாலர்ஸ். இம்போர்ட் பண்ணணும்னா இந்த டாலர்ஸ் நம்ம கொடுத்தாதான் ப்ராடக்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அவங்க நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்து ப்ராடக்ட்டை வாங்கிப்பாங்க. சோ இது சர்க்குலேஷன்ல நடக்க இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல டாலர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் சமீப காலகட்டத்துல நம்ம வருவாயை விட செலவு அதிகமாயிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? வெஸ்ட் ஏஷியா வார், ஈரான் அண்ட் யூஎஸ் ஃபைட். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ரீஜனை எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சமீப காலத்துல நியூஸ்லயே நிறைய வருது. சோ இது கடல்ல ஒரு நேரோ பாத்வே. இந்த பாத்வே மூலியமா தான் உலகத்தோட 20% ட்ரேடும் நடக்குது. அதுல க்ரூட் ஆயில் ட்ரேடும் ஒண்ணு. இந்தியா மாதிரி உள்ள நாடுகள் ஆயில நம்ம வெளியில இருந்து தான் வாங்கி இம்போர்ட் பண்றோம். இன்ஃபேக்ட் இந்தியால 90% க்ரூட் ஆயில இம்போர்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்மள மாதிரி நாடுகள் தான் இங்க கிரன்ச்சியை ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ரீஜனை ஈரான் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் ஃபர்தரா டபுள் கேப்சர் பண்ணிருக்கிறது யூஎஸ்ஏ. சோ எல்லா ஆயில் டேங்கர்ஸும் அங்கேயே ஸ்ட்ராண்டர்டா இருக்கு, ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இங்க தேவைகள் அதிகமாயிட்டு இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. கான்சிக்வென்ஸ் பிரைசஸ் அதிகம். நான் சொன்ன மாதிரி வருவாயை விட செலவு அதிகமா இருக்கு. இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல ஏற்கனவே எனக்கு டாலர்ஸ் இருக்கு. நான் எக்ஸ்போர்ட் பண்ணி எனக்கு வந்த இன்கம் இவ்வளவு டாலர்ஸ். ஆனா இப்ப நான் ஆயில நிறைய இம்போர்ட் பண்ணி ஆகும். ஆயில் பிரைசஸும் ஹைக் ஆயிடுச்சு. அதனால என்கிட்ட இருக்கிற மொத்த டாலர்ஸையும் வச்சுதான் நான் அதை வாங்கவே முடியும். இதனால என்னாச்சு? கஜானா காலி ஆயிடுச்சு. இப்ப ஃபர்தரா நான் ஆயில் வாங்கணும்னா எனக்கு டாலர்ஸ் தேவை. ஆனா எனக்கு தான் டாலர்ஸ் டெபிட் ஆயிடுச்சு, கஜானா காலி ஆயிடுச்சு. இப்போ நான் டாலர்ஸ் வச்சு என் கஜானாவை நிரப்பணும். இந்த டாலர்ஸ் நான் எப்படி வாங்குவேன்? இந்தியன் கரன்சியை கொடுத்து வாங்குவேன். இந்தியன் கரன்சியை கொடுத்து டாலர்ஸ் வாங்க டாலர்ஸோட பவர் அதிகமாயிட்டே வரும், இந்தியன் கரன்சியோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆயிட்டே வரும். அதுதான் இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப கோல்டு இம்போர்ட் பண்ணணும்னாலும் நான் டாலர்ஸ் கொடுத்துதான் இம்போர்ட் பண்ணி ஆகணும். சோ எனக்கு ஃபியூவலை வாங்குறதுக்கு டாலர்ஸ் யூஸ் பண்ணுமா இல்ல கோல்டு வாங்க டாலர்ஸ் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா ஃபியூவல் தான் நம்மளுக்கு இப்ப தேவையான பொருள். அதனால கோல்டு வாங்குறது 1 வருஷம் தள்ளி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியன் கரன்சியோட வேல்யூ குறைய இன்ஃபிளேஷன் தான் நடக்கும், பணவீக்கம் தான் நடக்கும். இதனால அத்தியாவசிய பொருட்கள் கூட நிறைய காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். இல்ல ரொம்ப அவதிப்பட போறது காமன் மேன், பிலோ பாவர்ட்டில உள்ளவங்க தான். சோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த வார் ஸ்டாப் ஆகுது. இந்த வார் ஸ்டாப் ஆகுறது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்ல, டெம்பரரி சொல்யூஷன். இது எல்லாத்துக்கும் பெர்மனன்டான சொல்யூஷன் இந்தியா ஒரு நியூக்ளியர் சூப்பர் பவரா மாறுறது. எந்த விதத்துல நியூக்ளியர் சூப்பர் பவர்னா நம்ம எலக்ட்ரிசிட்டிக்காக க்ரூட் ஆயில டிபெண்ட் பண்ணி இருக்கோம். சோ இந்த இம்போர்ட்டுக்கு தானே இவ்வளவு பெரிய விஷயமும் நடக்குது, சாங்ஷன்ஸ் எல்லாமே, ஆயில் பிரைஸ் ஹைக் எல்லாமே நடக்குது. சோ இது இல்லாம எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல யுரேனியம் 235 எரிபொருளை தான் யூஸ் பண்றோம். அதாவது யுரேனியம் ஆக்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். சோ இதை வச்சுதான் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இப்ப வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த யுரேனியம் வச்சு நம்ம பண்ணிட்டு போயிடுறதுன்னா எதுக்கு க்ரூட் ஆயில நம்பி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த யுரேனியத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதோட ரிசர்வ்ஸ் நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு. இந்த யுரேனியம் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வேற எந்த ஒரு ரிசர்வ் நம்ம கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கு. தோரியம் என்ற ரிசர்வ் இந்தியால நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் கேரளா, தமிழ்நாடு, ஒடிஷால உள்ள பீச்சஸ்ல எல்லாம் டார்க்கா இருக்கும் சாண்ட். அந்த டார்க் சாண்ட் தான் மோனோசைட் சாண்ட்னு சொல்றோம். இந்த மோனோசைட்ன்ற பொருளுக்குள்ள தோரியம் என்ற ரிசர்வ் இருக்கு. அதுவும் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். இதை சஜஸ்ட் பண்ணவர் யாருன்னா ஹோமி ஜே பாபா, மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர்னாலதான் இந்தியா நியூக்ளியர் பவரே ஆச்சு. அதான் தோரியம் வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம்ல, யுரேனியம் தோரியம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதானே, நம்ம ஏன் க்ரூட் ஆயில டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா இது சொல்ற அளவுக்கு அவ்வளவு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. இதை எப்படி பண்ணணும்ன்றதுமே ஹோமி பாபா சொல்லிட்டு போயிட்டாரு. 3 ப்ராசஸ் கொடுத்திருந்தாரு, 3 ஸ்டேஜஸ் கொடுத்திருந்தாரு. இதுல இந்தியா இப்போ செகண்ட் ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்ணிருச்சு. இததான் நம்ம நியூஸ்ல இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்துருப்போம். தமிழ்நாடுல உள்ள கல்பாக்கம்ல நியூக்ளியர் ரியாக்டர் ஹேஸ் அட்டைன்ட் கிரிட்டிகாலிட்டி இப்படின்ற நியூஸை எல்லாரும் பாத்துருப்போம். இதை பத்தின டீடைல் வீடியோ நான் அப்கமிங் டேஸ்ல போடுறேன். சோ இப்ப வரைக்கும் நம்ம செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். அந்த தேர்ட் ஸ்டேஜ் நம்ம அட்டைன் பண்ணிட்டோம்னா இந்தியாவுக்கு
சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். அதாவது 400 வருஷத்துக்கு இந்தியா அவங்களே எலக்ட்ரிசிட்டி தயாரிச்சுக்கலாம், எந்த ஒரு கண்ட்ரி மேலேயும் டிபெண்டா இல்லாம. சோ இது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்தியா உண்மையாவே ஒரு சூப்பர் பவர் தான். சோ என்ன நடக்குதுன்னு வருங்காலங்கள்ல பார்ப்போம்.